Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த யூனிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4th யூனிட்டில் வருது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்ட் ஆஃப் சேலஞ்சர் அண்ட் டிஃபெண்டர். ஸோ கான்செப்ட் ஆஃப் சேலஞ்சர் அண்ட் டிஃபெண்டர், சேலஞ்சர்னா என்ன, டிஃபெண்டர்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மிஷின் வந்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மிஷினுக்கு வந்து வருஷம் ஆகிற ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா வந்து மிஷின் வந்து பழசாக ஆக அதனுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஏன்னா அந்த மிஷினில் வந்து ஏஜ் வந்து நிறைய ஆகிட்டு போகிறதால, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, இதில் என்ன இப்போ வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மிஷினை வந்து நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம், அதாவது இந்த மிஷினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு புது மிஷினை வந்து அந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த முடிவை வந்து எதை பொறுத்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளுடைய, அதாவது ஒரு மிஷினுடைய எக்கனாமிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொருள் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல ஆனுவல், அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் இருக்கும். அதாவது அந்த அமௌண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு சில டைமில் என்னென்ன ஆகும்னா வந்து அந்த மிஷின் வந்து கண்டிஷன் வந்து மாற என்னன்னா அந்த ரேட் வந்து என்னென்னா பயங்கரமாக அதிகமாகும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு தான் வந்து லாஸஸ் வந்து அதிகம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த மிஷினுக்கு பதிலாக புதுசாக ஒரு மிஷின் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஷின் பேர் தான், எந்த மிஷின் வந்து பழைய மிஷினோ அது கம்பெனியில் ஓடிட்டுருக்குங்களே, ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மிஷினை வச்சு அது வந்து புது மிஷின் வந்து நீங்கள் வெளிலேருந்து வாங்குறீங்களே அந்த புது மிஷினை வந்து என்னென்னா சேலஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனியில் யாருக்குன்னே ஓடிட்டு இருக்க மிஷின் வந்து டிஃபெண்டர், புதுசாக வாங்கி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற அந்த புது மிஷின் வந்து சேலஞ்சர். இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் சேலஞ்சர் அண்ட் டிஃபெண்டர். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 3 years earlier a 10 HP motor was purchased whose lifetime is 10 years. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 HP ஹார்ஸ் பவர் கொண்ட மோட்டரை வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 years. டியூ டு ரேபிட் டெவலப்மெண்ட் இட் இஸ் அன்ஏபிள் டு மீட் தி டிமாண்ட். அதாவது அதோட வாட்டர் சப்ளை டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 10 HP மோட்டரால் அந்த டிமாண்டை வந்து அந்த டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகுமெண்ட் வித் அன் அடிஷ்னல் 5 HP மோட்டார். அதாவது வந்து இந்த ஆகுமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆகுமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட் அப்படின்னா என்னென்னா இந்த 10 HP மோட்டர் கூட ஒரு 5 HP மோட்டரை வந்து கம்பைன் பண்ணி விட்டால் டோட்டலாக வந்து 15 HP இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அதனுடைய அந்த நீட்ஸை வந்து என்னென்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எதுக்கு நம்ம 5 HP மோட்டர் ஆகுமெண்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா டேரக்டர் 15 HP மோட்டரை வந்து புது மோட்டரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து தராங்க. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்து கம்மி, ஸோ அதாவது வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் எது கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எது கம்மியோ, ஸோ அந்த ஒரு மோட்டரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த இது வந்து எக்கனாமிக் சர்வீஸ் வந்து முடிவு பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் தி மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு 10 HP மோட்டார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்யூஷன் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 10 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். annual equivalent cost of 10 HP motor. ஸோ ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் ஆஃப் 10 HP மோட்டார் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து கொஷினில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து 25,000 rupees 25,000. அதே மாதிரி வந்து என்னென்னா இதனுடைய லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய சால்வேஜ் வேல்யூ, அதாவது வந்து இதனுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் டைமில் இந்த மோட்டார் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹1500 ரேட்டுக்கு வந்து போகும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆனுவல் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹1600, ஓகேவா, ₹1600. ஓகே, the current market value of the 10 HP motor is 15,000 rupees. 15,000 using an interest rate of 15% suggest the best alternative. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா வந்து 15% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படின்னு வந்து போட்டு
ஆரம்பிக்கணும் சம்ம. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுமெண்டிங் த present 10 HP motor with an additional 5 HP motor அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஆனுவல் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 5 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 15 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலண்ட் காஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா வந்து இதில் இன்னொரு டேட்டா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அந்த ஒரு 10 HP மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்குல்ல, ஸோ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து 15,000 rupees. அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து rupees 15,000. ஸோ இது என்ன எந்த மோட்டருடையதுன்னா 10 HP மோட்டருடைய ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ டயக்ராம் வரையணும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து தெளிவாக வரையணும், ஏன்னா இந்த சம்மில் வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சு வரையணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க எப்பயும் போல். ஸோ எப்பயும் போல் 0 வந்து ஒரு பாயிண்டில் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 10 HP மோட்டரை வந்து நாங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து ஒரு பழைய மோட்டர் தான், அதாவது 3 வருஷம் ஓடின மோட்டர். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆவரேஜ் லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 years. ஸோ அப்போ 10 yearsல ஏற்கனவே வந்து 3 வருஷம் அந்த மோட்டார் வந்து ஓடிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த 3 வருஷத்தை இப்படி எழுதிக்கணும், -1 -2 -3. ஓகேவா? ஸோ இந்த 3 வருஷத்தை இப்படி எழுதிட்டீங்க. பேலன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குது? 7 years இருக்கா? டோட்டலாக 10 years. அதில் 3 வருஷம் ஏற்கனவே ஓடிடுச்சு. பேலன்ஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னா வந்து 7 years இருக்குது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ 3 வருஷம் ஓடிடுச்சு. 3 வருஷம் முன்னாடி வந்து இந்த மோட்டருடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ வந்து இந்த 0 டைம் லைனில் போட்டுக்கணும். ஸோ அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000. ஓகேங்களா? 15,000. சாரி, இங்கே 15,000. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதனுடைய ஆனுவல் ஈக்குவலண்ட் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய வருஷம் என்ன அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 1,600 ரூபாய். ஓகே, 1,600 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய சால்வேஜ் வேல்யூ, அதாவது இந்த எஃப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,500. ஓகேவா? இதெல்லாம் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15%. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏஇ ஆஃப் 15% அப்படின்னு எழுதிட்டு இந்த ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணணும் நீங்கள். இது வந்து எந்த இது மோடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஓகேவா? நமக்கு தேவை ஆனுவல் ஈக்குவலண்ட், ஆனால் இது வந்து என்னென்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிறத ஆனுவல் ஈக்குவலண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறத என்னவா மாற்ற போகிறீங்க? ஆனுவல் ஈக்குவலண்ட்டாக மாற்ற போகிறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% ஆஃப் 7. ஓகேவா? ப்ளஸ் போட்டு சால்வேஜ் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். 1,500 இன்டூ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டாங்க. ஓகே, கரெக்டு தான். P மைனஸ் எஃப், அதே மாதிரி ப்ரெசென்ட்டில் இருக்கிறத ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 15% ஆஃப் 7 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்னென்னா எஃப் இன்டூ ஐ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எஃப் இன்டூ ஐனா ஒன்றும் கிடையாது. இந்த 1,500 இன்டூ மல்டிப்ளைட் வித் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதை வந்து இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.15 அப்படின்னு கிடைக்குமா? ப்ளஸ் ஏ. இந்த ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவலாக நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட். ஓகேவா? 1,600. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கோங்க, 1,600 எழுதிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஏ பை பி 15% ஆஃப் 7 வந்து நான் யாருக்குனே வந்து டேபிள்லேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏ பை பி 15% ஆஃப் 7. ஓகே, ஸோ இது வந்து 15%. இதில் வந்து 7 பார்க்கணும். இதில் வந்து ஏ பை பி எங்கன்னு பாருங்கள்.
15% 7, A by P எங்கன்னு பாருங்க, இதுதான் A by P. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 0.2404 அப்படின்னு வருது. அப்போ 0.2404 அப்படின்னு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்து பிக் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அந்த வேல்யூ பிக் பண்ணி எழுதிட்டு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க உள்ள. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ 15,000 மைனஸ் சால்வேஜ் வேல்யூ, அப்புறம் வந்து இந்த டேபிள்லேருந்து எடுத்து எழுதின வேல்யூ ப்ளஸ் எஃப் இன்டூ ஐ. ஓகேவா? அதாவது வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 225 வரும், ப்ளஸ் ஆனுவல் அமௌண்ட் வந்து 1600. ஓகே, ஆனுவல் அமௌண்ட் ஒன்றும் இல்லை, அதை வந்து வருஷம் நீங்கள் செலவு பண்ண போகிற அமௌண்ட்டு. இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இதை என்ன சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5070.40 அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நம்ம நார்மலாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது வந்து ஒரு பழைய ஒரு 10 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆகுமெண்ட் வித் அன் அடிஷ்னல் 5 HP மோட்டார். அதாவது 5 HP மோட்டாரை வந்து கூட வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 HP மோட்டார் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 HP மோட்டார் வந்து ஒரு புது மோட்டார் தான். ஸோ இதனுடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 5 HP மோட்டாருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த மோட்டர் வந்து எவ்வளோ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு இதனுடைய லைஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 7 years அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹800 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இதனுடைய ஆனுவல் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து காமன் தான் 15%. ஓகேவா? இந்த மோட்டர் வந்து ஒரு புது மோட்டார் தான், இது வந்து ஒரு பழைய மோட்டர் கிடையாது. ஸோ அதனால் என்ன கேஷ் ஃப்ளோ டயக்ராம் வரையும் போது 0 வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது புது மோட்டார் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா இதனுடைய விலை வந்து 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு இது எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 7 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 அப் டு வந்து என்னென்னா 7 years அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய சால்வேஜ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 800. அதே மாதிரி இதனுடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் அமௌண்ட், அதாவது நீங்கள் ஆனுவல் ஈக்குவலன்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மோட்டருடைய ரன்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹1,000. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே தான், ஆனுவல் ஈக்குவலன்ட் ஆஃப் 15% அப்படின்னு போட்டு அதே ஃபார்முலா தான் P மைனஸ் எஃப். இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட் இருக்கிறத எனக்கு என்னவா வேணும்னா ஆனுவலாக வேணும். 15% ஆஃப் எத்தனை வருஷம் அப்படின்னா 7 years. ஓகேவா? ப்ளஸ் எஃப் இன்டூ ஐ. எஃப் இன்டூ ஐ என்ன, இது சால்வேஜ் வேல்யூ 800 இன்டூ 15%னா 0.15 ப்ளஸ் ஆனுவல் ஈக்குவலன்ட் அமௌண்ட் அதாவது ப்ளஸ் 1000. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இங்கே பி இருக்கா, அந்த வேல்யூ வந்து என்னென்னா 12,000. ஸோ 12,000 மைனஸ் 800 ஏ பை பி 15% 7 வந்து இங்கே எடுத்தோம் பாருங்கள், அதே டேபிள் வேல்யூ தான், என்னென்னா 0.2404 ப்ளஸ் 800 இன்டூ 0.15 ப்ளஸ் 1000. இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து கரெக்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3812.48. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகுமெண்ட் வித் அன் அடிஷ்னல் 5 HP மோட்டார். அதாவது 5 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி 10 HP மோட்டாருடைய ஆனுவல் ஈக்குவலன்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் வந்து உங்களுக்கு என்ன ஆனுவல் ஈக்குவலன்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படி கம்பைன் பண்ணுறீங்கன்னா வந்து இவங்க கொஷினில் சொல்லியிருக்காங்க ஆகுமெண்ட், அதாவது ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 10 HP மோட்டார் கூட இந்த 5 HP மோட்டாரை கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆனுவல் ஈக்குவலன்ட் ஆஃப் 10 HP மோட்டார் ப்ளஸ் தி ஆனுவல் ஈக்குவலன்ட் ஆஃப் தி 5 HP மோட்டார் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணும். ஸோ இது ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 5070.40 ப்ளஸ் 3812.48. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $888.28. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ₹8,882. ஓகேவா? இதுதான் வந்து ஆனுவல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆகுமெண்டிங் திஸ் 2 மோட்டார்ஸ், அதாவது இந்த ரெண்டு மோட்டரை கம்பைன் பண்ணால் ஆகுமெண்ட் ஆகிற வேல்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூணாவதாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இது ரெண்டுமே வேணாம், நான் புதுசாக வந்து 15 HP மோட்டரை வந்து வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 15 HP மோட்டருடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹32,000. ஓகேங்களா? ஸோ ₹32,000. அதே மாதிரி அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 years. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே சேம் வேல்யூ தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து என்ன மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே 15% தான் அந்த மோட்டர் இருக்கும். ஓகே, இந்த மோட்டருடைய மற்ற டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இதனுடைய சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹5,000. ஸோ ₹5,000. நெக்ஸ்ட் இதனுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹500. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே 15% தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம். இதுக்கும் அதே ஒரு கேஷ் ஃப்ளோ டயக்ராம். இதுவும் வந்து ஒரு புது மோட்டார். ஸோ அப்போ என்னென்னா டைம் லைன் 0 வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ₹32,000 வந்து இந்த மோட்டருடைய விலை. நெக்ஸ்ட்டு எத்தனை வருஷம் லைஃப் டைம் அப்படின்னா வந்து 7 years வந்து இதனுடைய லைஃப் டைம். இதனுடைய சால்வேஜ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹5,000. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதனுடைய ஆனுவல் ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க 15%. அதே ஃபார்முலா தான் P-F மல்டிப்ளைட் வித் என்னவா இருக்குன்னா ப்ரெசன்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை ஆனுவலாக மாற்ற போகிறேன். 15% ஆஃப் 7 years. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளஸ் F இன்ட்டு I ப்ளஸ் A. சாரி. ஸோ அப்போ என்னென்னா 32,000 மைனஸ் சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு 5,000 இன்ட்டு அதே 15% ஆஃப் 7 அந்த டேபிள் பார்த்து எடுத்திங்கன்னா 0.2404 ப்ளஸ் 5,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.15 ப்ளஸ் தி ஆனுவல் ஈக்குவலண்ட் அமௌண்ட் இஸ் ₹500. ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹7,740.8 ₹7,740.8 அப்படின்னு வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ இது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதனுடைய ஆனுவல் ஈக்குவலண்ட். எப்பவுமே வந்து எல்லா சம் மாதிரி அதிகமான அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது. ஆனுவல் ஈக்குவலண்ட் வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து சேஃப்டி. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், 2 ஆனுவல் ஈக்குவலண்ட் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஆனுவல் ஈக்குவலண்ட் எவ்வளோ வந்து 8,000 வருது. பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா 7,000 தான் வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து சேஃபர் வேல்யூ, அதாவது அந்த வேல்யூவோட இது கம்மியாக இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா 15 HP மோட்டார் வேல்யூ வந்து எப்படின்னா கம்மியாக இருக்குது. எதோடனா இந்த 10+5 HPயோட. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஒரு 15 HP மோட்டார் வந்து 15 HP மோட்டார் இஸ் சஜஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு 15 HP மோட்டார் வந்து வாங்குறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதில் எது வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலஞ்சர் தான் வந்து வின் பண்ணுது. டிஃபெண்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.